இப்ப குட்டிக்கண்ணன் என்ன பண்ணிட்டான், வெளியில போய் நண்பர்களோடு விளையாடுறானாம். ஒரு நாள் தன் நண்பர்களை விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு பயமுறுத்தணும்னு நினைச்சான். ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட். அது எப்படி கொடுத்தான், அப்பூச்சின்னு சொல்லி குழந்தைகளை எல்லாம் தன்னுடைய கண் இமைகளை இப்படி மடித்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு வண்ணத்திலான உள்தோலை காட்டி பயமுறுத்துகிறான். இப்படித்தான் இந்த பாட்டுக்கு ரொம்ப நாளா அர்த்தம் சொல்லின்னு வந்தாலும், அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான் அப்படின்னு தான் சொல்லின்னு வந்தா. ஸ்ரீரங்கத்துல ராமானுஜர் எழுந்தருளி இருந்த காலம் அரையர் சேவை என்பது நடைபெற்றது. இந்த மெச்சூது சங்கம் இடத்தான் என்ற இந்த பாசுரத்தை உய்ந்த பிள்ளை என்ற அரையர், அந்த அரையருக்கு உய்ந்த பிள்ளை என்று திருநாமம், அவர் அபிநயம் பிடிச்சு காட்டுறார். அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் அபிநயம் பிடிச்சார். இத ராமானுஜர் அமர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். ராமானுஜர் திருவுள்ளத்துக்கு இது சரியா படலையாம். சாதாரண குழந்தைன்னா சும்மா கண்ணிமயம் அடிச்சு இதெல்லாம் பண்ணி பயமுறுத்தும், ஓகே. இது நம்ம கிருஷ்ணனாச்சே, கிருஷ்ணனுக்கு இப்படி சொல்றது பொருந்துமா யோசிச்சுட்டே இருக்கார். அதுக்குள்ள ராமானுஜருக்கு பின் வரிசையில எம்பார், அவர் பின்னாடி எழுந்துருளி இருக்கிறார். ராமானுஜருக்கு அவர் பின்னாடி இருக்காருங்கிறது தெரியாது. எம்பார் என்ன பண்ணாராம், பின்னாடியில இருந்து அரையற்ற கை காமிச்சாராம், இப்படின்னாராம். அவர் புரிஞ்சுட்டார். அடுத்த அபிநயம் பிடிக்கும் போது, இது இந்த பதிகத்துல முதல் பாசுரம் இல்லையா, முதல் பாசுரத்தை 2 தரம் சேவிப்பார். இப்ப 2ஆம் தரம் அபிநயம் பிடிக்கும் போது அதே அரையர் சுவாமி மெச்சூது சங்கமிடத்தான் நல்வேயூதி பொய்ச்சூதில் தோற்ற பொறையுடை மன்னர்காய் பத்தூர் பெறாதென்று பாரதம் கை செய்த அத்தூதன் அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்னு இப்படி 2 கைகளையும் உயர்த்தி உயர்த்தி பிடிச்சு காமிச்சாராம். ராமானுஜரை பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷப்பட்டு இங்கேருந்து கேட்டாராம், கோவிந்த பெருமாள் இருந்தீரோ அப்படின்னார். எங்க பின்னாடி கோவிந்த பெருமாள் இருக்கிறார். கோவிந்த பெருமாள்ங்கிறது எம்பாரோட திருநாமம். எம்பார் என்ன பின்னாடி நின்று நீதான் கை காமிச்சியா அப்படின்னு ராமானுஜர் கேட்டாராம். இப்ப இது ராமானுஜருக்கு எப்படி புரிஞ்சுது, எம்பார் என்ன சொல்ல வந்தார்னா, எம்பார் சொல்ல வந்த விஷயம், கிருஷ்ணன் சாதாரண குழந்தை கிடையாது, அவன் கண்ணை மடிச்செல்லாம் பயமுறுத்த மாட்டான், அவன் நண்பர்களை பயமுறுத்தணும்னா என்ன பண்ணுவானா, உங்கள ஒருத்தனா விளையாடிட்டு இருக்கேன் இல்லையா, மறைச்சு வச்சிருக்க 2 கையையும் அதுல உள்ள சங்கு சக்கரத்தையும் மேல தூக்கினான்னா சுத்தி இருக்க குழந்தைகள் எல்லாம் பயந்துடும் இல்லையா. கிருஷ்ணன் அப்பூச்சி காட்டுவதுன்னா 4 கை சங்கு சக்கரத்தை காட்டுவதுதான். அதைத்தான் இப்படி தோலை தட்டினாராம். அதாவது இந்த தோளுக்கு பின்னாடி இன்னொரு தோல் கிருஷ்ணனுக்கு ஒளிஞ்சின்னு இருக்கு, இந்த தோளுக்கு பின்னாடியும் ஒரு தோல் ஒளிஞ்சின்னு இருக்கு, அதை அப்படியே மேலே உயர்த்துகிறான்னு சொல்ல வேண்டும். அதைத்தான் அரையர் சுவாமியும் அப்படி தூக்கி பிடிச்சு அப்பூச்சி காட்டுகின்றான், அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான் என்று அபிநயம் பிடித்து காட்ட இதுதான் பொருத்தம் என்று ராமானுஜரே 1000 வருஷம் முன்னாடி ரசித்த பாசுரம் இந்த பாசுரம்.